Hello students, welcome to our YouTube channel. இந்த வீடியோல CGL எக்ஸாம்ஸ்க்கு எப்படி ஆன்லைன்ல அப்ளை பண்றதுங்கற ப்ரொசீஜரை ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்க போறோம். CGL எக்ஸாம்ஸோட நோட்டிஃபிகேஷன் பாத்தீங்கன்னா இன்னைக்கு தான் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அப்ளை பண்றதுக்கான கடைசி டேட் பாத்தீங்கன்னா எக்ஸாம்ஸ்க்கு ஜூலை 24. ஜூலை 24 1 மந்த் இருக்கறதா நினைச்சிடாதீங்க. இந்த டைம் வேகன்சி 17727. ஆல் ஓவர் தி இந்தியா நிறைய பேர் அப்ளை பண்ணுவாங்க. சோ சர்வர் ரொம்ப பிஸியா இருக்கும். உங்களுக்கு எப்ப ஃப்ரீ டைம் கிடைக்குதோ, எப்ப சர்வர் ஃப்ரீயா இருக்கோ அப்போ உடனே இந்த எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்ணிடுங்க. இந்த எக்ஸாம்ஸ்க்கு நீங்க ஆன்லைன் மூலமா தான் அப்ளை பண்ண முடியும். நீங்க வீட்லயே அப்ளை பண்ணிக்கலாம். உங்கள்ட்ட ஒரு நல்ல சிஸ்டம் இல்லனா மொபைல் இருக்குனா நீங்க அப்ளை பண்ணிக்கிட முடியும். இந்த எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்றப்போ நீங்க உங்க போட்டோவை லைவா கேப்சர் பண்ணனும். சோ அதனால நீங்க என்ன பண்ணுங்கன்னா அப்ளை பண்றதுக்கு முன்னாடி உங்க வீட்ல எங்க ஒரு நல்ல லைட் சோர்ஸ் இருக்கோ அங்க ஒரு டைம் ஒரு போட்டோ எடுத்து பார்த்துட்டு ஐஸ் அண்ட் இயர்ஸ் இது எல்லாமே கரெக்ட்டா இருக்கான்றத செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டு அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்க. எந்த ஒரு மிஸ்டேக்கும் பண்ண மாட்டீங்க. இந்த வீடியோல எப்படி ஒவ்வொரு டேட்டாவையும் எந்த இடத்துல ஃபில் பண்ணனும், எதை பார்த்து ஃபில் பண்ணணும், எங்க கரெக்டாக டேட்டா ஃபில் பண்ணணும் எல்லாமே டீட்டெயிலாக ஷேர் பண்ணிப்போம். ஸோ இதை பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்க. ஒரே டைம்ல நீங்க அப்ளை பண்றப்போ எந்த ஒரு மிஸ்டேக்கும் பண்ணாம உங்க ஃபார்மை கரெக்டாக அப்ளை பண்ணுவீங்க. அதே நேரத்தில் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா அப்ளிகேஷன் அக்செப்டா ரிஜெக்டா அதை எப்படி தெரிஞ்சுக்கிறதுமே இந்த வீடியோல ஷேர் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ண முன்னாடி CGL எக்ஸாம்ஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் பத்தின டீடைல்டு வீடியோ நம்ம யூடியூப் சேனல்ல ப்ரொவைட் பண்ணிருக்கோம். இந்த வீடியோ பாருங்க. CGL எக்ஸாம் பத்தின கம்ப்ளீட் எக்ஸாம் ப்ரொசீஜர் உங்களுக்கு தெரிஞ்சிரும், சிலபஸ் தெரிஞ்சிரும், எக்ஸாம்ஸ்க்கு எப்படி ப்ரிப்பேர் பண்றது, எக்ஸாமோட எலிஜிபிலிட்டி எல்லாமே டீடைலா ஷேர் பண்ணிருக்கோம். CGL எக்ஸாம் பத்தி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா இந்த வீடியோ பாருங்க. கம்ப்ளீட்டா உங்க டவுட் வந்து கிளியர் ஆயிடும். இந்த வீடியோக்கான லிங்க் மேல ஐ கார்ட் லிங்க் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல ப்ரொவைட் பண்ணிருக்கோம். இந்த வீடியோ பாருங்க. இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஷேர் பண்ணிட்டு இந்த வீடியோ பார்த்து உடனே அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த அப்ளை பண்றத பார்க்க முன்னாடி நீங்க CGL எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றீங்கன்னா இந்த கிளாஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. CGL 10 இந்த கோடை யூஸ் பண்ணி இந்த கிளாஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுல SSC CGL எக்ஸாம்ஸ்க்கான கம்ப்ளீட் சிலபஸை பேசிக் லெவல்ல இருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் எல்லாமே டீச் பண்ணிப்போம். எல்லா சப்ஜெக்ட்ல உள்ள எல்லா டாபிக்குமே டைப் வைஸ் உங்களுக்கு டீச் பண்ணிப்போம். லேட்டஸ்ட் எக்ஸாம்ல நடந்த கான்செப்ட்ஸ், லேட்டஸ்ட் எக்ஸாம் நடந்த கொஷின்ஸ், ப்ரீவியஸ் இயர் கொஷின் எல்லாமே சேர்த்து டீச் பண்ணிருக்கனால உங்களுக்கு இந்த வீடியோ கோர்ஸ்ல இருந்து கம்ப்ளீட் சிலபஸை கவர் பண்ணிக்கிட முடியும். 100% எக்ஸாம் ஓரியன்டான கண்டென்ட்டை நீங்க படிச்சுக்கிட முடியும் லிமிடெட் டைம்ல. ஸ்மார்ட் அப்ரோச், ட்ரிக்ஸ் எல்லாம் உங்களுக்கு டீச் பண்ணிப்போம். ரெக்கார்டட் கிளாஸஸ் டவுன்லோட் பண்ணி வச்சு படிச்சுக்கலாம். PDF நோட்ஸ் ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். நோட்ஸ் எடுக்க வேண்டியது நீட் இருக்காது. அண்ட் டவுட்ஸை கிளியர் பண்ணுவோம் சாட் செக்ஷன் மூலமா. ஸோ அதுக்கப்புறம் கம்ப்ளீட் கைடன்ஸு, ரெகுலராக லைவ் இன்ட்ராக்ஷன் செக்ஷன்ஸுமே கண்டக்ட் பண்ணுவோம். நீங்கள் படிப்போது வரக்கூடிய இஷ்யூஸை உங்களை சரி பண்ணிக்கிறது. ஓகேவா? ஃப்ரீ லைவ் டெஸ்ட்டுமே வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஸோ இந்த கோர்ஸ் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் CGL எக்ஸாம்ஸ்க்கு இப்போ படிக்க ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா இந்த கிளாஸஸில் இமிடியேட்டாக ஜாயின் பண்ணிக்கிட்டு நம்ம இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸை ஷேர் பண்ணிப்போம். அதை மட்டும் நீங்கள் படிங்க. இந்த லிமிடெட் டைமில் CGL எக்ஸாம்ஸ் உங்களால் 100% கிளியர் பண்ண முடியும். இந்த கோடை யூஸ் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் இந்த கிளாஸஸ்க்கான லிங்க் இருக்குது, மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த எக்ஸாம்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு என்ன டாக்குமெண்ட் வேணுங்கிறத பார்த்துலாம். இந்த எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்கள் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கணும் SSCயோட வெப்சைட்டில். அப்படி பண்ணியிருந்தா தான் எக்ஸாம்ஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியும். நான் ஆல்ரெடி ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறவங்க நீங்கள் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்ணுறதுக்கான டேரக்ட் டைமை ஷேர் பண்ணியிருப்போம். அந்த டைம்ல இருந்து பாருங்க. அதில் எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்ணுறது எப்படின்னு சொல்லியிருக்கோம். நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் SSC எக்ஸாம்க்கு அப்ளை பண்ண போகிறேன்னு சொல்கிறாங்க. ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு தான் எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்ணணும். என்னென்ன டாக்குமெண்ட்லாம் வேணும்னா உங்களோட 10th மார்க் ஷீட் வேணும். 10th மார்க் ஷீட் ஜெராக்ஸ் இருந்தாலே போதும், PDF இருந்தாலே போதும். அதை பார்த்தா உங்களோட டேட் ஆஃப் பர்த், நேமு, ரோல் நம்பர்லாம் ஃபில் பண்ணணும். அதனால் 10th மார்க் ஷீட் கட்டாயம் தேவை. ஆதார் கார்டு தேவை. ஆதார் கார்டு நம்பர் நம்ம என்டர் பண்ணணும். அடுத்தது ஆக்டிவாக இருக்கக்கூடிய மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் ஐடி தேவை. ஏன்னா இதில் தான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், அப்ளை பண்ணுறப்போ வரக்கூடிய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அண்ட் பாஸ்வேர்ட் இது எல்லாமே வரும். அதே நேரத்தில் எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்ணுறப்போ எக்ஸாம் அப்ளை பண்ணி எக்ஸாம் டேட் அலாட் பண்ணுறாங்க தெரியுமா? எக்ஸாம் டேட் வர்றப்போ உங்களுடைய அட்மிட் கார்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் தான் SMS வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க. ஸோ அதை பார்த்தா நீங்கள் அப்ளை பண்ண முடியும். சரி, டவுன்லோட் பண்ண முடியும் அட்மிட் கார்டை. அடுத்து ஒரு நல்ல இன்டர்நெட் வச்சுக்கோங்க. அதே நேரத்தில் லெஸ் டிராஃபிக் டைம். அதாவது இந்த டைம் வேகன்சி பார்த்தீங்கன்னா 17,000 வந்திருக்கு. இந்தியாவிலேருந்து நிறைய பேர் அப்ளை பண்ணுவாங்க. தமிழ்நாட்டிலேருந்து நிறைய பேர் அப்ளை பண்ணுவாங்க. ஸோ சர்வர் ரொம்ப பிஸியாக இருக்கும். நீங்கள் மோஸ்ட்லி என்ன பண்ணுங்கன்னா ஆஃப்டர்நூன் 3 PM இருந்து 5 PM ட்ரை பண்ணுங்க. இல்லைனா ஏர்லி மார்னிங் ஒரு 5 AM இருந்து 10 AM டைமில் ட்ரை பண்ணுங்க. சர்வர் ஃப்ரீயாக இருக்கும். ஸோ தட் உங்களால் ஒரே அட்டெம்ப்டில் அப்ளை பண்ணிக்கிட முடியும். நீங்கள் நைட்டோ இல்லைனா வந்து மார்னிங் ஒரு 12 o'clock அந்த சமயத்தில் அப்ளை பண்ண ட்ரை பண்ணிங்கன்னா நிறைய பேர் அப்ளை பண்ணுறப்போ சர்வர் லோடிங் இஷ்யூ இந்த மாதிரி இருக்கும். அதனால சொல்கிறோம். ஸோ நீங்கள் இப்போ தான் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் இமீடியட்டாக இந்த வாரம் இல்லைனா அடுத்த வாரத்துக்குள்ள அப்ளை பண்ணிடுங்க. டிலே பண்ணாதீங்க. சர்வர் பிஸியாக இருக்கும். ஓகேவா? அதனால் இந்த டைமில் ட்ரை பண்ணுங்கள். நாளைக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா நாளைக்கு 24 மணி நேரமும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். சர்வர் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். நல்ல கேமரா இருக்கக்கூடிய மொபைலில் ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. இல்லைனா உங்களோட சிஸ்டத்தில் கேமரா இருக்குன்னா அது நல்ல குவாலிட்டியில் இருக்கான்றதை பார்த்துக்கோங்க.
ஒரு டைம் ஃபோட்டோ எடுத்துட்டு அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபோட்டோ கரெக்டாக இருக்கான்றதை செக் பண்ணிக்கிட முடியும். அடுத்து உங்களோட சைனை ஒரு பேப்பரில் உங்களோட சைனை போட்டு அதை ஸ்கேன் பண்ணி பிடிஎஃப் ஃபைலாக வச்சுக்கோங்க. இதெல்லாம் தான் தேவை எக்ஸாம்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு. ஃபஸ்ட்டு ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். இதை ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு தான் எக்ஸாம்க்கு அப்ளை பண்ணணும். ஃபஸ்ட் டைம் பண்ணுறவங்க ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன். ஸோ ஃபஸ்ட்டு இதான் எஸ்எஸ்சியோட வெப்சைட்டு. முன்னாடி ஒரு வெப்சைட் இருந்துச்சு, இப்போ எஸ்எஸ்சியோட வெப்சைட்டை மாற்றிட்டாங்க. ssc.government.in. இனிமேல் தான் எஸ்எஸ்சியோட எல்லா நோட்டிஃபிகேஷன் எல்லா அப்டேட்டும் எல்லாமே இதில் தான் வரும். ஸோ இதை பின் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த வெப்சைட்டுக்கு போய்க்கோங்க. போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாகின் ஆர் ரிஜிஸ்டர் இருக்கும். இதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க கரெக்டாக. ஜஸ்ட் மினிட். இதில் ரிஜிஸ்டர்ன்னு இருக்கும். இதில் ரிஜிஸ்டரை கிளிக் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட் டைம் பாருங்க, நியூ யூசர் ரிஜிஸ்டர் இருக்கும். ரிஜிஸ்டரை கிளிக் பண்ணுங்கள். இந்த மாதிரி இருக்கும். இதில் பர்சனல் டீட்டெயில்ஸை ஃபஸ்ட் என்டர் பண்ணணும், பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணணும், அடிஷனல் டீட்டெயில்ஸ் போடணும், டிக்ளரேஷன் பண்ணணும். ஸோ கண்டினியூவாக கிளிக் பண்ணுங்கள். கண்டினியூவாக கிளிக் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி பேஜ் வரும். இந்த பேஜில் ஒவ்வொரு டீட்டெயில்ஸுமே கேர்ஃபுல்லாக ஃபில் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் இப்போ பண்ண போகிற இந்த ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் தான் பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் வரப்போகிற எல்லா எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ்க்கும் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க. அதனால் இது பண்ணக்கூடிய டேட்டாஸ், நீங்கள் என்டர் பண்ணக்கூடிய டேட்டாஸுங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? அது ஞாபகம் வச்சுக்கோங்க. தப்பு பண்ணிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை, சரி பண்ணிக்கிட முடியும். ஆனால் தப்பு பண்ணாத மாதிரி ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் உங்கள்கிட்ட ஆதார் கார்டு இருக்கான்னு கேட்பாங்க. எல்லார்ட்டையும் ஆதார் கார்டு இருக்கும். எஸ்ன்றது கொடுத்துட்டு ஆதார் கார்டு நம்பரை என்டர் பண்ணுங்க. அதை வெரிஃபை பண்ணுறதுக்கு திரும்ப ஆதார் கார்டு நம்பரை என்டர் பண்ணுங்க. அடுத்தது டைப் ஆஃப் ஐடி கார்டு கேட்கும். ஐடி கார்டுனா வேற ஒன்றும் கிடையாது. உங்களோட ஓட்டர் ஐடி, டிரைவிங் லைசன்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டு, பேன் கார்டு, இதெல்லாம் தான் ஐடி ப்ரூஃப்னு சொல்லுவோம். ஸோ இதில் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணிக்கோங்க. இதில் ஆதார் கார்டே சூஸ் பண்ணிக்கோங்க. இதை இதை கிளிக் பண்ணி ஆதார் கார்டை சூஸ் பண்ணிட்டு ஆதார் கார்டோட நம்பரையுமே இந்த இடத்துல எழுதி வச்சுக்கலாம். ஆதார் கார்டு நம்பரை இந்த இடத்துல என்டர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? என்டர் பண்ணதுக்கு அப்புறமா அடுத்தது கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு டீட்டெயில்ஸாக இருக்கும். ஒவ்வொன்றா ஃபில் பண்ணணும். இதில் கேண்டிடேட் நேம் கேட்கும். இந்த நேமு மெட்ரிகுலேஷன் சர்டிஃபிகேட். மெட்ரிகுலேஷன்னா வேறு ஒன்றும் கிடையாது. உங்களுடைய 10th மார்க் ஷீட் இருக்கா? 10th மார்க் ஷீட்டு தான் மெட்ரிகுலேஷன் சர்டிஃபிகேட்னு சொல்லுவோம். அந்த 10th மார்க் ஷீட்டில் உங்கள் நேம் எப்படி இருக்கோ அதை அப்படியே காப்பி பண்ண மாதிரி இதில் என்டர் பண்ணிக்கோங்க. இனிஷியல் ஃபர்ஸ்ட்ல இருந்தால் ஃபர்ஸ்ட்டில் போட்டு எழுதி என்டர் பண்ணிக்கோங்க. இனிஷியல் லாஸ்ட்டில் இருந்தால் லாஸ்ட்டில் போட்டு என்டர் பண்ணிக்கோங்க. நேமில் கேப் இருக்குன்னா கேப்பை போட்டு கரெக்டாக ஃபில் பண்ணிக்கோங்க. 10th மார்க் ஷீட்டில் எப்படி நேம் இருக்கோ அதை அப்படியே காப்பி பண்ணி இந்த இடத்துல என்டர் பண்ணிக்கோங்க. அடுத்த 10th மார்க் ஷீட்டில் உள்ள நம்ம நேமை திரும்ப ஒரு டைம் எழுதிக்கோங்க. 10th மார்க் ஷீட் ஏன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்போ எதுவாக இருக்கட்டும் பேசிக்காக 10th மார்க் ஷீட்டை வச்சு தான் நேமு, டேட் ஆஃப் பர்த்லாம் செக் பண்ணுவாங்க. 10th மார்க் ஷீட் தான் எல்லாத்துக்குமே பேஸு. அதனால 10th மார்க் ஷீட் கேட்குறாங்க. அதில் உள்ள மாதிரி என்டர் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்கள் நேமை சேஞ்ச் பண்ணிக்கிங்களான்னு கேட்டிருப்பாங்க இடப்பட்ட டைமில். ஆமான்னு கொடுத்துட்டு என்ன நேமை சேஞ்ச் பண்ணிக்கன்றதை கொடுத்துக்கிட்டு திரும்ப அந்த நேமை கொடுத்துக்கோங்க. நான் நேம் சேஞ்ச் பண்ணதுனா நோன்னு கொடுத்துக்கோங்க. இது ரெண்டுத்தையும் ஃபில் பண்ண வேண்டாம். ஜெண்டர் நீங்கள் என்ன ஜெண்டரோ அதை கொடுத்துக்கோங்க. மெயில், ஃபீமேல், டிரான்ஸ்ஜெண்டரா எந்த ஜெண்டர்னு கொடுத்துக்கோங்க. ஜெண்டரை வெரிஃபை பண்ணுறதுக்கு திரும்ப ஒரு டைம் கொடுத்துக்கோங்க. என்டர் பண்ணிக்கோங்க. அடுத்து டேட் ஆஃப் பர்த். இந்த டேட் ஆஃப் பர்த் பார்த்தீங்கன்னா 10th மார்க் ஷீட்டில் உங்கள் டேட் ஆஃப் பர்த் எப்படி இருக்கோ அந்த மாதிரி தான் டேட் ஆஃப் பர்த் இருக்கணும். ஓகேவா? அதான் ரொம்ப கேர்ஃபுல். 10th மார்க் ஷீட்டில் உள்ளபடி கொடுத்துக்கோங்க. அதுதான் டிவி டைமில் செக் பண்ணுவாங்க. 10th மார்க் ஷீட் திரும்ப ஸ்ட்ரெஸ் பண்ணுறது அதுக்காக தான். டிவியில் எந்த ப்ராப்ளம் வரக்கூடாதுங்கிறது. 10th மார்க் ஷீட் டேட்டு, மந்த், இயர். அதே மாதிரி 10th மார்க் ஷீட்டில் உள்ள டேட் ஆஃப் பர்த்தை என்டர் பண்ணிக்கோங்க. ஃபாதர் நேம் உங்களோட சர்டிஃபிகேட்டில் ஏதாவது இருக்கும் அதில் உள்ள மாதிரி கொடுத்துக்கோங்க. இல்லைனா உங்கள் ஃபாதர் நேம் என்னவோ அதோட ஃபுல் நேமை கொடுத்துக்கோங்க. ஃபாதர் நேம் திரும்ப என்டர் பண்ணிக்கோங்க. மதர் நேமும் உங்கள் சர்டிஃபிகேட்டில் எதுவும் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. ஸோ மதர் நேம் எதுவோ அது ஃபுல் நேமாக கொடுத்து வச்சுக்கோங்க. அவங்க டாக்குமெண்ட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதில் எப்படி நேம் இருக்கோ அந்த மாதிரி கொடுத்து வச்சுக்கோங்க. மதர் நேமை திரும்ப ஒரு டைம் என்டர் பண்ணிக்கோங்க. அடுத்தது 10th மார்க் ஷீட். நீங்கள் எந்த 10th என்ன போர்டில் படிச்சிங்கன்னு கேட்டிருப்பாங்க. நீங்கள் எல்லாருமே நிறைய பேர் சிபிஎஸ்சியில் படிச்சிருப்பீங்க. நிறைய பேர் தமிழ்நாடு போர்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷனில் படிச்சிருப்பீங்க. இதை கிளிக் பண்ணி தமிழ்நாடு போர்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன், தமிழ்நாடுடைய ஸ்கூல் போர்டு, உங்கள் 10th மார்க் ஷீட் மேலே டைட்டிலில் அந்த போர்டு இருக்கும். அந்த போர்டை சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த 10th நீங்கள் என்ன போர்டில் படிச்சீங்கன்றதுக்கு வெரிஃபை பண்ண கேட்டிருப்பாங்க. திரும்பியும் உங்கள் 10th மார்க் ஷீட்டில் என்ன போர்டு இருக்கோ அந்த போர்டை இதில் என்டர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அடுத்த ரோல் நம்பர் இருக்கும். நிறைய பேருக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் பார்த்தீங்கன்னா உங்களுடைய 10th மார்க் ஷீட்டில் இருக்கும். இது வேற ஒன்றும் கிடையாது. நீங்கள் 10th ஹால் டிக்கெட்டில் ஒரு நம்பர் இருக்குமா, ஒரு நம்பரில் இருக்கும். நிறைய ஒரு 6 டிஜிட்டு இல்லைனா ஒரு 8 டிஜிட்டில் நம்பர்ஸ் இருக்கும். அந்த நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. மோஸ்ட்லி நிறைய பேருக்கு அது ரோல் நம்பர்னு இருக்கும். நிறைய பேருக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர்னு இருக்கும். இந்த நம்பர் உங்கள் ஹால் டிக்கெட்லேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க. மேலே டாப்பில் வந்து இருக்கும். சர்டிஃபிகேட் நம்பர் போடக்கூடாது. ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இல்லைனா ரோல் நம்பர்னு இருக்கும். அதுதான் நீங்கள் என்டர் பண்ணணும். ரோல் நம்பர் திரும்ப என்டர் பண்ணிக்கோங்க. எந்த வருஷம் பாஸ் ஆனீங்கன்னு கேட்டிருக்கோம். 10th மார்க் ஷீட்லேயே பார்த்தீங்கன்னா மார்ச் 2016, மார்ச் 2014 இல்லைனா ஏப்ரல் 2013 இந்த மாதிரி ஒரு இயரு மந்த் இருக்குமா, அந்த இயரை இந்த இடத்துல என்டர் பண்ணிக்கோங்க. அதே இயரை திரும்ப ஒரு டைம் என்டர் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்கள் ஹையஸ்ட் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்னன்றதை கேட்கும்.
நீங்கள் ஹையஸ்ட்டாக என்ன முடிச்சிருக்கீங்க அதை தான் இங்கே கொடுக்கணும். ஓகேவா? நீங்கள் ஹையஸ்ட்டாக டிகிரி முடிச்சிருக்கீங்களா, டிகிரியை கொடுத்து வச்சுக்கோங்க, டிகிரியை திரும்ப கொடுத்து வச்சுக்கோங்க. கேண்டிடேட்டோடைய மொபைல் நம்பர், உங்கள் மொபைல் நம்பர் ஆக்டிவாக இருக்கணும், எப்போவுமே இருக்கணும். ஏன்னா அதில் தான் அட்மிட் கார்டு வந்தால் அனௌன்ஸ் பண்ணுவாங்க, இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரு, பாஸ்வேர்டு இது எல்லாமே அதில் தான் வரும். ஸோ அதனால் அந்த நம்பரை ஆக்டிவாக இருக்கணும், எப்பவுமே அந்த நம்பரை கொடுத்து வச்சுக்கோங்க. ஓகேவா? தென் இந்த நம்பர் கொடுத்ததுக்கு அப்புறமா சென்ட் ஓடிபி நீங்கள் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது கிளிக் பண்ணுங்க. ஓடிபி என்டர் பண்ணுறதுக்கான ஒரு ஃபோல்டர் வந்து வரும், அதில் ஓடிபி என்டர் பண்ணி வெரிஃபை கொடுத்துக்கோங்க. இமெயில் ஐடி என்டர் பண்ணுங்க, சென்ட் ஓடிபின்னு இருக்கும். அண்ட் ஓடிபி இதில் என்டர் பண்ணிவிட்டு அதையுமே வெரிஃபை பண்ணிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுங்க. சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓடிபிலாம் எல்லாம் செக் பண்ணிட்டீங்களா, அண்ட் ஒரு கேப்சா மாதிரி வரும், அதையுமே நீங்கள் ஃபில் பண்ணிட்டீங்கன்னா தென் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக பர்சனல் டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணிட்டீங்க. ஓகேன்னு கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பேஜ் வரும். ஸோ இதில் பர்சனல் டீட்டெயில்ஸை கொடுத்துட்டீங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட இமெயில் ஐடி அண்ட் உங்கள் மொபைல் நம்பருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அண்ட் பாஸ்வேர்டும் வந்திருக்கும். இதில் இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் தான் நீங்கள் எல்லா எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ்க்குமே யூஸ் பண்ணக்கூடிய ஒரு நம்பர். இது ஒரு டைரியில் எழுதி வச்சுக்கோங்க. இப்போ பாஸ்வேர்டு இருக்கா, இதை நீங்கள் டைரியில் எழுத வேண்டாம், இதை வச்சிருங்க. ஸோ இந்த மாதிரி வந்துடும் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்னு வந்துட்டு ஓகேன்னு வந்துட்டா தென் இந்த பேஜ் வரும். இதில் உங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கும், இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தென் கண்டினியூவாக கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி இதில் உங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் மெயில் எஸ்எம்எஸ்ல வந்துருக்கலாம், அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை போட்டுக்கிட்டு உங்களுக்கு மெயில் எஸ்எம்எஸ்ல பாஸ்வேர்டு வந்திருக்கும், அந்த பாஸ்வேர்டை போடுங்க. போட்டுட்டு கேப்சா இங்கே இருக்கும், அந்த கேப்சா அப்படியே இங்கே என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிட்டு சைன்இன் கொடுங்க. சைன்இன் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் இருக்கும். இதில் நீங்கள் நியூவாக ஒரு பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணணும். அந்த பாஸ்வேர்டு ப்ளஸ் உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இதை வச்சு தான் இனிமேல் நீங்கள் எஸ்எஸ்சியோட வெப்சைட்டில் லாகின் பண்ண முடியும், எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்ண முடியும். ஸோ இந்த ரெண்டுத்துமே தனியாக ஒரு டைரியில் எப்போவுமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ஆட்டோமேட்டிக்காக ஃபில் ஆகிடும். ஓல்டு பாஸ்வேர்டு மெயில் அண்ட் எஸ்எம்எஸ்ல வந்து பாஸ்வேர்டு கொடுத்துக்கோங்க. நியூ பாஸ்வேர்டு நீங்கள் ஓனாக கிரியேட் பண்ணுங்க. இந்த பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணுறப்ப நல்லா கவனிச்சுக்கோங்க. பாஸ்வேர்டு 8 கேரக்டர்ஸ் வந்து கட்டாயமாக இருக்கணும். அதில் கேபிட்டல் லெட்டர்ஸும் இருக்கணும், ஸ்மால் லெட்டர்ஸும் இருக்கும், நம்பரும் இருக்கும், கேரக்டரும் இருக்கணும். எக்ஸாம்பிளுக்கு உங்கள் நேம் ராம்னு வச்சுக்கோங்களேன், கேபிட்டல் R, ஸ்மால் லெட்டர் ராமே. நீங்கள் ஒரு டாலர் சிம்பிள் போட்டு நீங்கள் பிறந்த வருஷம் ஒரு 2007 வச்சுக்கலாமே, 2007 இப்படி பாஸ்வேர்டை கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பாஸ்வேர்டையும் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரையும் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இதுதான் இம்பார்ட்டன்ட். பாஸ்வேர்டு இது பண்ணிவிட்டு ஒரு கன்ஃபார்ம் திரும்ப ஒரு பாஸ்வேர்டு அதே பாஸ்வேர்டை போட்டுட்டு செக்யூரிட்டி கொஸ்டின் 2 கேட்கும். ஸோ நீங்கள் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணி 2த்துலையுமே ஒரு ஆன்சரை கொடுத்து வச்சுக்கோங்க. சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டை கரெக்டாக நீங்கள் ஃபில் பண்ணிட்டீங்க, கிரியேட் பண்ணிட்டீங்க, ஓகேன்னு இருக்கும். ஓகே கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அகைன் எஸ்எஸ்சியோட வெப்சைட்டுக்கு வரும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அண்ட் புதுசாக கிரியேட் பண்ண பாஸ்வேர்டு கேப்சாவை என்டர் பண்ணிவிட்டு லாகின் பண்ணுங்கள். லாகின் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடிஷனல் டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ண சொல்லும். ஓகேவா? ஸோ அடிஷனல் டீட்டெயில் இதில் ஏதாவது ஸ்டெப்ஸில் ஏதாவது டவுட்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் மெயில் இருக்குது, அந்த மெயில் ஐடியும் கீழே கமெண்ட் செக்ஷனில் உங்கள் டவுட்டை கேளுங்க, இமீடியட்டாக கிளியர் பண்ணுறோம். ஸோ உங்கள் கேட்டகரி, இந்த கேட்டகரியை பார்த்தீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக ஃபில் பண்ணணும். ஏன்னா அதை பொறுத்து தான் ரிசர்வேஷனு, கட் ஆஃப் இது எல்லாமே வைப்பாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் 5 கேட்டகரி தான்: ஜென்ரல், எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, இடபிள்யூஎஸ். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எம்பிசி, டிஎன்சி, பிசின்னு நிறைய கேட்டகரி உண்டு. இந்த கேட்டகரி எல்லாமே ஓபிசியில் தான் வரும். நம்ம யூடியூப் சேனலில் 2 வீடியோ போட்டிருக்கோம் ஓபிசி கேண்டிடேட்டுக்கு. அந்த 2 வீடியோவும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரோம். அந்த 2 வீடியோவும் பாருங்கள். அந்த 2 வீடியோலையும் பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக ஓபிசி யார், எப்படி சர்டிஃபிகேட் வாங்குறது, யார் எலிஜிபிலிட்டிங்கிறது டீட்டெயிலாக ஷேர் பண்ணியிருக்கோம். அதை பார்த்துட்டு ஓபிசி சர்டிஃபிகேட் இமீடியட்டாக இருங்க. ஒரு 14 நாளில் பார்த்தீங்கன்னா ஓபிசி சர்டிஃபிகேட் உங்களால் வாங்கிக்கிட முடியும். ஸோ இந்த ஓபிசி சர்டிஃபிகேட் வாங்கிருங்க. அப்ளை பண்ணுறப்போ ஓபிசி தேவையில்லை, நீங்கள் டிவி போகிறப்போ ஓபிசி கட்டாயம் தேவை. அந்த ஓபிசி பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட டேட்டுக்குள்ளே வாங்கிக்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் இமீடியட்டாக ஓபிசி சர்டிஃபிகேட் இ-சேவை சென்டரில் அப்ளை பண்ணி வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ என்ன கேட்டகரி அந்த கேட்டகரியை போடுங்க, திரும்ப அந்த கேட்டகரியை போடுங்க. நேஷனாலிட்டி இந்தியன் கொடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐடென்டிஃபிகேஷன் மார்க், அதாவது இந்த தழும்பு மச்சம் இதெல்லாம் கேட்பாங்க, அதை கொடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு டிசபிலிட்டி இருக்கான்னு கேட்பாங்க. எஸ்னா எஸ், நோனா நோன்னு கொடுத்து வச்சுக்கோங்க. டிசபிலிட்டி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா என்ன டைப் ஆஃப் டிசபிலிட்டின்னு கேட்பாங்க. இதை கிளிக் பண்ணி உங்கள்கிட்ட என்ன டிசபிலிட்டி இருக்கோ அதை கொடுத்து வச்சுக்கோங்க. டிசபிலிட்டி இருக்கிறவங்க டிசபிலிட்டி சர்டிஃபிகேட் இதில் நம்பர் வந்து என்டர் பண்ணணும், அந்த நம்பரை போட்டு வச்சுக்கோங்க. பெர்மனன்ட் அட்ரஸ், உங்கள் பெர்மனன்ட் அட்ரஸ் என்னவோ அதை டீட்டெயிலாக கொடுங்க. அட்ரஸு, ஸ்டேட்டு, டிஸ்ட்ரிக்ட், பின்கோட் தெளிவாக கொடுத்து வச்சுக்கோங்க. தென் ப்ரெசன்ட் அட்ரஸ், பெர்மனன்ட் அட்ரஸும் ப்ரெசன்ட் அட்ரஸும் சேமான்னு கேட்டிருப்பாங்க. எஸ்னா நீங்கள் பெர்மனன்ட் அட்ரஸில் கொடுத்தது ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல ஃபில் ஆகும். இல்லை நான் ப்ரெசன்ட் அட்ரஸ் வேறனா ப்ரெசன்ட் அட்ரஸ் இந்த நோ கொடுத்துட்டு ப்ரெசன்ட் அட்ரஸ் என்னவோ அதை நீங்கள் என்டர் பண்ணுங்க. ஓகேவா? சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அடிஷனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக இது பண்ணிட்டீங்கன்றது இருக்கும். ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிக்ளரேஷன் கேட்கும். நான் இதுவரை கொடுத்த எல்லா டீட்டெயில்ஸுமே உண்மையானதான்னு இருக்கும். ஸோ இதில் கிளிக் பண்ணுங்கள். அடுத்தது ப்ரிவியூ ஓடிஆர்ன்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணி நீங்கள் ஓடிஆரில் ஆரம்பத்துலேருந்து என்ன கொடுத்தீங்களோ அது எல்லாமே இருக்கும். அது ஒரு பிரிண்ட் அவுட்டாக எடுத்து வச்சுக்கோங்க. ஃபர்தராக ஏதாவது இதுக்கு யூஸ் பண்ணிக்கிட முடியும். ஸோ பார்த்து முடிச்சதுக்கப்புறமா டிக்ளேர் கொடுங்க. டிக்ளேர் கொடுத்தோன்னே நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக 1 டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டீங்க. உங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர்ன்றது இந்த இடத்துல வந்துடும்.
இருக்கும். ப்ரீவியூவில் பார்த்தீங்கன்னா இருக்கும். அடுத்து வந்து டிக்ளேர் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டீங்க. இனிமேல் இதை இருக்கக்கூடிய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அண்ட் பாஸ்வேர்டை வச்சு நீங்கள் எந்த ஒரு எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ்க்கும் அப்ளை பண்ணிக்கலான்றது உங்களுக்கு வந்துடும். ஸோ இதோட ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன்ன்றது முடிஞ்சிட்டு. ஓகேவா? இதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்ண முடியும். அண்ட் இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அண்ட் பாஸ்வேர்டு இது ரெண்டுத்துமே நல்லா சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இதுதான் எஸ்எஸ்சி வெப்சைட்டில் லாகின் பண்ணுறதுக்கான ஒரு கீ. இதை வச்சு தான் ஃபர்தர் எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்ண முடியும். ஓகே, இப்போ எக்ஸாம்ஸ்க்கு எப்படி அப்ளை பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். உங்கள்கிட்ட ஆல்ரெடி ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்குமா? இப்போ ரிஜிஸ்டர் பண்ணுறவங்களுக்கு இப்போ இருக்கும். ஆல்ரெடி ப்ரீவியஸ் எக்ஸாம் பண்ணவங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கும். அண்ட் அதோடைய பாஸ்வேர்டு இருக்கும். கரெக்டாக இந்த ரெண்டுத்துமே எடுத்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு எஸ்எஸ்சியோட வெப்சைட், இதான் எஸ்எஸ்சியோட வெப்சைட், ssc.government.in. இதான் எஸ்எஸ்சியோட வெப்சைட். இந்த வெப்சைட்டுக்கு வந்துக்கோங்க. இதில் லாகின் ஆர் ரிஜிஸ்டர் இருக்கா, இதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய லாகின் ஆர் ரிஜிஸ்டர் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கேட்கும் அண்ட் பாஸ்வேர்டு கேட்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கேப்சா, அதாவது இந்த வெப்சைட்டில் இருக்கக்கூடிய கேப்சா வந்து கேட்கும். இதை மூணுத்தையும் என்டர் பண்ணி லாகின் பண்ணுங்கள். லாகின் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இப்போ என்ன அப்ளிகேஷன் ஓடிட்டு இருக்கு, நீங்கள் ப்ரீவியஸாக அப்ளை பண்ண அப்ளிகேஷன் என்ன, உங்களோட அப்ளிகேஷன் ஹிஸ்ட்ரிலாம் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் போஸ்ட் இருக்கா, நீங்கள் இப்போ லாகின் பண்ணீங்கன்னா CGL 2024 இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. அதில் அப்ளைன்னு இருக்கும். அந்த அப்ளையை கிளிக் பண்ணுங்க. அப்ளை கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இதில் ஃபில் ஃபார்ம்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. அப்ளை பண்ணுறப்ப நல்லா கவனிச்சுக்கோங்க. CGLன்னு இருக்கான்றதை பார்க்கணும். அப்ளைன்றதை கொடுங்க. அண்ட் இதுலேயுமே CGLன்னு இருக்கும். ஃபில் ஃபார்ம்ன்றது கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். இந்த இதில் பார்த்தீங்கன்னா பர்சனல் டீடைல்ஸ் ஆல்ரெடி நீங்கள் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷனில் கொடுத்தது ஆட்டோமேட்டிக்காக இங்கே ஃபில் ஆயிரும். நீங்கள் இதில் எதையுமே சேஞ்ச் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. உங்களுக்கு ஏதாவது ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷனில் சேஞ்ச் பண்ணால் மாடிஃபை ரிஜிஸ்ட்ரேஷனுங்கிற ஆப்ஷன் காட்டும். எஸ்எஸ்சி வெப்சைட்டில் லாகின் பண்ணதுக்கப்புறமா அதில் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பர்சனல் டீடைல்ஸ் எல்லாமே இருக்கும். நீங்கள் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம். ஸோ இதில் நெக்ஸ்ட் கொடுங்க. எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. இதில் தான் நீங்கள் CGL எக்ஸாம்ஸ்க்கானதுன்றதை ஃபில் பண்ண போகிறீங்க. ஸோ இதில் ஹையஸ்ட் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் டிகிரி தானே, டிகிரியை கொடுத்து வச்சுக்கோங்க. டீடைல்ஸ் ஆஃப் குவாலிஃபைங் எஜுகேஷன் இருக்கும். ஸோ இதில் குவாலிஃபைங் எஜுகேஷனுங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டிகிரி கரெக்டாக. ஸோ பேச்சுலர் டிகிரின்னு இந்த பேச்சுலர் ஆஃப் என்ன டிகிரி முடிச்சிருக்கீங்களோ அந்த இதை கொடுத்துருக்கீங்க. ஹையஸ்ட்னா நிறைய பேர் PG முடிச்சிருப்பீங்க, PhD முடிச்சிருப்பீங்க, அதை முடிச்சிருப்பீங்களா, அதில் ஹையஸ்ட்டுங்கிறத கொடுக்கணும். இங்கே குவாலிஃபைங் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனுங்கிறது எஸ்எஸ்சியை பொறுத்த வரைக்கும் பேச்சுலர் தான் குவாலிஃபைங் எஜுகேஷன். கரெக்டாக நீங்கள் பேச்சுலர் டீட்டெயில்ஸை தான் இந்த இடத்துல கொடுத்து வச்சுக்கணும். நல்லா கவனிச்சுக்கோங்க. பேச்சுலர் டீட்டெயில்ஸை தான் இந்த இடத்துல கொடுக்கணும். PG PhD டீட்டெயில்ஸை இந்த இடத்துல கொடுக்கக்கூடாது. இங்கே நீங்கள் ஹையஸ்ட் இதுவும் நான் PhD முடிச்சிருக்கேன்னா PhD அந்த இடத்துல கொடுங்க. ஆனால் குவாலிஃபைங் எஜுகேஷனில் பேச்சுலர் டிகிரி டீட்டெயில்ஸ் தான் கொடுக்கணும். ஸோ பேச்சுலரில் நீங்கள் என்ன பேச்சுலர் முடிச்சிருக்கீங்க, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஸ்டேட்டஸ் அதில் பாஸ் ஆகிட்டீங்களா, இல்லை நீங்கள் இப்போ ஃபைனல் இயர் இப்போ தான் முடிச்சு ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்னா அப்பியரிங்னு கொடுங்க. நான் 2017 முடிச்சிட்டேன், 16 முடிச்சிட்டேன், 22 முடிச்சிட்டேன்னா அந்த வருஷத்தை கொடுங்க. பாஸ்ட்னு கொடுங்க. இந்த இடத்துல எந்த வருஷம் முடிச்சிங்கன்னு உங்கள் டிகிரி சர்டிஃபிகேட்டில் இருக்குமா அந்த வருஷத்தை கொடுங்க. நான் இப்போ இந்த வருஷம் தான் முடிச்சிருக்கேன்னா 2024 கொடுங்க. ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட்டு நீங்கள் எந்த யூனிவர்சிட்டியில் படிச்சிங்க உங்கள் யூனிவர்சிட்டி நேமை கொடுத்துக்கோங்க. இந்த இடத்துல என்ன ஸ்டேட்டுன்னு கேட்குது, தமிழ்நாடு. நீங்கள் எந்த ஸ்டேட்டில் உங்கள் யூனிவர்சிட்டி இருக்கோ அந்த யூனிவர்சிட்டி எந்த ஸ்டேட்டில் இருக்கோ அந்த ஸ்டேட்டை கொடுங்க. நேம் ஆஃப் யூனிவர்சிட்டி உங்கள் யூனிவர்சிட்டி நேமை கொடுங்க. ரோல் நம்பர் உங்களுடைய டிகிரி சர்டிஃபிகேட் இல்லைனா உங்களுடைய செமஸ்டர் மார்க் ஷீட் இருக்குமா அதில் ரோல் நம்பர்னு இருக்கும், ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர்னு இருக்கும், பெரிய நம்பராக இருக்கும், ஹால் டிக்கெட்லாம் வச்சுருப்பாங்க, அந்த நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. என்ன பர்சன்டேஜ் என்ன CGPAன்னு இருக்கும். நம்ம தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் CGPA தான் நிறையா இருக்கும். ஸோ பர்சன்டேஜை ஃபில் பண்ண வேண்டாம். CGPA என்ன CGPA அதை கொடுத்து வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ நான் இப்போ தான் ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கேன். இப்போ தான் நான் ஃபைனல் இயர் முடித்தேன், இன்னும் ரிசல்ட் வரல. நான் என்ன CGPA போடுறதுனா ஒன்றும் இல்லை. நீங்கள் 5th செம்மில் என்ன CGPAன்னு ஒன்று இருக்குது தெரியுமா, அந்த CGPA கொடுத்து வச்சுக்கோங்க. இது ரொம்ப ஸ்ட்ரிக்டாலாம் பார்க்க மாட்டேன், நான் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். ஏன்னா அப்பியர்ன்ற போடுறதுனால. ஓகேவா? கிளியராக புரிஞ்சா? சேவ் அண்ட் நெக்ஸ்ட்டு கொடுங்க. டவுட் இருந்தால் கட்டாயம் கமெண்ட் செக்ஷன்லேயே மெயில் லிங்க் கேளுங்க. அடுத்து நீங்கள் எக்ஸர்வீஸ் மேனான்றதை கேட்பாங்க. ஆமாம் நோனா நோ கொடுத்துக்கோங்க. நோ கொடுத்துட்டிங்கன்னா இந்த டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் வந்து ஃபில் பண்ண வேண்டாம். எஸ் கொடுத்தீங்கன்னா நீங்கள் எப்போ ஜாயின் பண்ணீங்க, எப்போ டிஸ்சார்ஜ் ஆனீங்க, எவ்வளோ இது ஒர்க் பண்ணீங்க, இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. அதை நீங்கள் கட்டாயம் ஃபில் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் எக்ஸர்வீஸ் மேன் நோனா நோ கொடுத்துட்டீங்களா டேரெக்டாக 22வது பாயிண்ட்டுக்கு வந்துடலாம். இதில் ஏஜ் ரிலாக்ஸேஷன் தேவையான்னு கேட்பாங்க. நம்ம நோட்டிஃபிகேஷன் வீடியோ பாருங்கள், அதில் யாருக்கெல்லாம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் தேவை, எந்த வயசில் உள்ளவங்களுக்குலாம் தேவைன்றதை சொல்லியிருக்கோம். ஏஜ் ரிலாக்ஸேஷன் வேணும்னா எஸ்ன்னு கொடுங்க. எஸ்ன்னு கொடுத்துட்டு என்ன ஏஜ் ரிலாக்ஸேஷன் என்ன கேட்டகரியில் வேணுன்றதை கொடுங்க. நோன்னு கொடுத்துட்டீங்க, எனக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் தேவையில்லைன்னா நோ கொடுங்க. நோ கொடுத்துட்டீங்க, இந்த இடத்துல ஃபில் பண்ண வேண்டாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்கள் டீட்டெயில்ஸை வச்சு ஃபர்தராக வரக்கூடிய எக்ஸாம்ஸோட டீட்டெயில்ஸை ஷேர் பண்ணணுமான்றதை கேட்பாங்க. இந்த இடத்துல நோ கொடுத்து வச்சுக்கோங்க. நிறையா ஃப்ராட் கால்ஸ் வந்து வரும். ஸோ நோ கொடுங்க. நோ கொடுத்து சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட எக்ஸாம் சிட்டிஸை சூஸ் பண்ண வேண்டியதாக வரும். ஓகேவா? அதில் 3 சிட்டி ப்ரிஃபரன்ஸில் கேட்கும். மொதல் சிட்டி உங்கள் ஊருக்கு பக்கத்தில் என்ன இருக்கோ அதை கொடுத்து வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில்
புதுச்சேரி, சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, சேலம், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வேலூர் இதான் எக்ஸாம் சிட்டிஸா இருக்கு. ஓகேவா? நீங்க கன்னியாகுமரியில இருக்கீங்கன்னா திருநெல்வேலியை ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸா கொடுங்க, அதுக்கப்புறம் மதுரை, அதுக்கப்புறம் கோயம்புத்தூர்ன்றதை கொடுங்க. ஓகேவா? அண்ட் இன்னொரு விஷயம், புதுச்சேரியில நீங்க இருக்கீங்க இல்லைன்னா உங்க ஊருக்கு பக்கத்துல புதுச்சேரி இருக்கு, அது எக்ஸாம் சென்டர் ப்ரிஃபரன்ஸா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க புதுச்சேரியை கொடுக்காதீங்க. ஏன்னா புதுச்சேரியை கொடுத்தவங்களுக்குலாம் சென்னை எக்ஸாம் சென்டரா போட்டுட்டு இருக்காங்க ரீசெண்ட் டைம்ஸ்ல. ஸோ ரொம்ப தூரமா இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால புதுச்சேரியில இருக்கவங்க மோஸ்ட்லி புதுச்சேரியை ஸ்கிப் பண்ணிட்டு மற்ற சிட்டி பக்கத்தில் உள்ளதை ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸா கொடுங்க. ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிள் கன்னியாகுமரி, நாகர்கோவில் இங்க இருக்கிறவங்க ஃபர்ஸ்ட் திருநெல்வேலியை கொடுங்க, அடுத்தது மதுரையை கொடுங்க, அடுத்தது கோயம்புத்தூர் கொடுங்க. இந்த மாதிரி ஊருக்கு பக்கத்துல இருக்கோ அதை நீங்க கொடுங்க. புதுச்சேரி மட்டும் கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கான்றத கேட்பாங்க. 40%க்கு மேலன்னு கேட்பாங்க. ஆமானா ஆமா, நோனா நோ கொடுத்து வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்தது பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி 40%க்கு அதிகமாக இருக்கா, ஆம் அஃபெக்டடுக்கு மேலே விசிபிலிட்டிக்கு அந்த பிளைண்ட்னஸ்க்கு இங்கே பார்த்தீங்கன்னா ஆம் இருக்குன்னா இருக்கு, நோன்னு நான் கொடுத்துக்கோங்க. இது டிசபிலிட்டி உள்ளவங்க தான் ஃபில் பண்ணணும். ஓகேவா? மற்றவங்களாம் நோன்றது கொடுத்து வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்து உங்களுக்கு எக்ஸாம் எழுதுல இது லிமிடேஷன்ஸ் இருக்கா, உங்களுக்கு அஃபெக்ட் ஆகுமான்னு கேட்பாங்க. ஆமானா ஆமா, நோனா நோ கொடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து இப்போ நோ கொடுக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள்கிட்ட எனக்கு எக்ஸாம் எழுதுறது டிஃபிகல்ட்டி இருக்கு, என்னோட டிசபிலிட்டியை வச்சுக்கிட்டு எக்ஸாம் எழுத முடியாதுன்னா உங்களுக்கு ஸ்கிரைப் தேவையா இல்லையான்னு கேட்பாங்க. இது டிசபிலிட்டி உள்ளவங்க மட்டும்தான். ஸ்கிரைப்னா என்ன அர்த்தம்னா, உங்களுக்காக ஒருத்தங்க பக்கத்தில் உட்காந்து கொஷின்ஸை ரீட் பண்ணி உங்கள்கிட்ட ஆன்சர் வாங்கி ஃபில் பண்ணுவாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், அவங்க உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ல கம்மியாக இருக்கணும், தென் அவங்க இந்த எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்க கூடாது. இதை மண்ணில் வச்சுக்கோங்க. அப்படிப்பட்டவங்க தான் ஸ்கிரைபாக வருவாங்க. ஓகேவா? ஸோ உங்களுக்கு ஸ்கிரைப் வேணும்னா ஆமான்னு கொடுங்க. டிசபிலிட்டி உள்ளவங்க மட்டும் தான் ஃபில் பண்ணணும். ஓகேவா? ஸோ அடுத்தது நீங்க ஜேஎஸ்ஓ போஸ்ட்டுக்கு அப்ளை பண்றீங்களான்னு கேட்டிருக்காங்க. ஜேஎஸ்ஓ போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் மேக்ஸ்ல 12th 60% மார்க் மேலே எடுத்துக்கணும். அப்படி இருந்தால் நீங்கள் எஸ்ன்னு கொடுங்க. உங்களுக்கு இந்த போஸ்ட் வேணும்னா எஸ்ன்னு கொடுங்க. அண்ட் டியர் 2ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேப்பர் 2 கட்டாயமாக எழுதி ஆகணும். இந்த பேப்பர் வேணும்னா ஸோ அதையுமே ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஓகேவா? இல்லைனா நோன்றது கொடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது நீங்கள் ஜேஎஸ்ஓ போஸ்ட்டுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வச்சிருக்கீங்களான்னு கேட்பாங்க. ஆமானா ஆமா, நோனா நோ கொடுத்து வச்சுக்கோங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க, ஜேஎஸ்ஓ போஸ்ட்டுக்கு எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு பேச்சுலர் டிகிரி முடிச்சிருக்கணும், 12th மேக்ஸ்ல 60% மேலே எடுத்துருக்கணும். இல்லைனா பேச்சுலர் டிகிரியில் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஒரு பேப்பராக கட்டாயமாக படிச்சுக்கணும். இது ரெண்டுமே இல்லைனா ஜேஎஸ்ஓ போஸ்ட்டுக்கு நோ கொடுத்துருங்க. ஓகேவா? அடுத்து ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்வெஸ்டிகேட்டர். இந்த போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஒரு பேப்பராக படிச்சிருக்கணும் 3 வருஷமும் 6 செமஸ்டர்லையும். ஓகேவா? எஸ்னா அப்போ அந்த குவாலிஃபிகேஷன் உங்கள்கிட்ட இருக்குன்னா எஸ் கொடுங்க, இல்லைனா நோ கொடுத்துருங்க. ஓகேவா? எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அதுக்கு ஏற்றாப்புல இருக்குனாலும் நோ கொடுத்து வச்சுக்கோங்க. ஓகேவா? மோஸ்ட்லி இந்த 2 போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பார்ப்பாங்க. இதெல்லாம் கட்டாயமாக இருக்கணும். இல்லைனா நோ கொடுத்துருங்க. 38 போஸ்ட் இருக்கு. ஓகேவா? 2 போஸ்ட் தான் போகுது, அதுலேயுமே எக்ஸ்ட்ரா பேப்பர் எழுதி ஆகணும். ஸோ அதனால் 38 போஸ்ட்டுக்கு இதை பற்றி ஒரி பண்ண வேண்டாம். டவுட் இருந்தால் கட்டாயம் கேளுங்க. உங்களுடைய இதில் என்ன டேட்டா ஃபில் பண்ணுறேன் எனக்கு கன்ஃபியூஷனாக இருக்குன்றவங்க கமெண்ட் செக்ஷன்லையும் மெயிலையும் சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே தான் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இங்கே தான் உங்களோட ஃபார்மை கட்டாயமாக ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது. அதனால் கேர்ஃபுல்லாக ஃபில் பண்ணணும். ஃபஸ்ட்டு உங்கள் ஃபோட்டோவை லைவாக கேப்சர் பண்ணணும். நீங்கள் மொபைலில் இது பண்ணாலும் சரி, சிஸ்டத்தில் ஃபில் பண்ணாலும் சரி, இந்த கேப்சர் லைவ் ஃபோட்டோன்னு இருக்கா அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே மொபைல் கேமரா சிஸ்டத்தில் நீங்கள் கேமரா வச்சுருந்தீங்கன்னா அது உங்களை கேப்சர் பண்ணணும். கேப்சர் பண்ணுறப்ப நல்லா கவனமாக இருக்கணும். ஃபேஸ் ரொம்ப நல்லா தெளிவாக தெரியணும். ஓகேவா? பாருங்கள், நல்ல குட் லைட் இருக்கணும். ஏன்னா பேக்ரவுண்ட் பிளெயின் பேக்ரவுண்ட், பிளாக்கு, ப்ளூ, பிளெயின், ஒயிட்டாக வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்தது கேமராவில் ஐ லெவலில் இருக்கணும். ஐ நல்லா தெரியணும். 2 இயருமே ரொம்ப நல்லா தெளிவாக தெரிஞ்சிருக்கணும். சைட் போஸ்ட் இருக்கிறது இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. ஃபோட்டோ ஆல்ரெடி கேப்சர் பண்ணி அப்லோட் பண்ணாதீங்க, ஃபார்மை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஃபோட்டோ கேப்சர் பண்ணுறப்போ மாஸ்க்கு, கேப்பு, கிளாஸஸ், ஸ்பெக்ஸு, கூலிங் கிளாஸ் போட்டிருக்கவே கூடாது. எனக்கு ஸ்பெக்ஸு போட்டால் தான் கண்ணு தெரியணும்னு சொல்கிறவங்களா இருந்தாலும் சரி, ஸ்பெக்ஸு போட்டு அப்லோட் பண்ணிங்கன்னா ஃபார்மை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ரொம்ப நல்லா கவனம் நோட் பண்ணிக்கணும். ஓகேவா? அண்ட் இதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு ஃபோட்டோவை கேப்சர் பண்ணுங்கள். ஃபோட்டோ கேப்சர் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக அப்லோட் ஆகிடும். இல்லை என்னோட சிஸ்டத்தில் கேமரா இல்லை, என்னால் அப்லோட் பண்ணணும்னா ஒன்றும் இல்லை, இதை ஸ்கேன் பண்ணுங்கள். ஸ்கேன் பண்ணிங்கன்னா எஸ்எஸ்சியோட ஆப்புக்கு போகும். அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், பாஸ்வேர்ட் போட்டு லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணதுக்கப்புறமா இந்த ஃபார்ம் இருக்குது, சிஜிஎல் ஃபார்ம், அதில் உங்களோட மொபைலை வச்சு ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட முடியும். ஓகேவா? அப்படியே நீங்கள் ஃபோட்டோ அப்லோட் பண்ணிக்கிட முடியும். அதற்கான டீட்டெயில் வீடியோ மேலே ஐகார்ட்டில் இருக்குது, அதை செக் பண்ணிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணுவோம். ஃபோட்டோ அப்லோட் பண்ணி வச்சா ஃபோட்டோ கேர்ஃபுல்லாக இருங்க, அப்லோட் பண்ணணும். ஓகேவா? தென் சிக்னேச்சர் பார்த்தீங்கன்னா ஒயிட் பேப்பரில் ப்ளூ இங்கு, பிளாக் இங்க் ஏதாவது ஒன்றில் சிக்னேச்சர் போட்டுட்டு அதை ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. அது பார்த்தீங்கன்னா ஜேபிஜி ஃபார்மேட்டில் இருக்கணும். 10 to 20 kbக்குள்ளே இருக்கணும். வித்து ஹைட்டு இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கணும். இந்த சைஸ் இந்த இடத்துல இருக்கா, இந்த எம்பிக்குள்ளே இருக்கான்றதை மட்டும் பார்த்துக்கோங்க போதும். ஓகேவா? ஹரிசாண்டலாக இருக்கணும். ஃபோட்டோ நீங்கள் வெர்டிக்கலாக அப்லோட் பண்ணிடக்கூடாது. சிக்னேச்சர் நிறைய பேர் அப்படி பண்ணுவீங்க, ஃபார்ம் ரிஜெக்ட் ஆயிரும். ஹரிசாண்டலாக ஃபோட்டோ அப்லோட் பண்ணிக்கணும். பார்த்துட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுங்க. சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபார்ம் அப்படியே ப்ரிவியூ காட்டும்.
நீங்கள் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷனில் கொடுத்த டீட்டெயில்ஸு அண்ட் இப்போ கொடுத்த டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு காமிக்கும். எல்லாம் டாப் டு பாட்டம் ஸ்க்ரோல் டவுன் பண்ணி டாப் டு பாட்டம் எல்லா டீட்டெயில்ஸும் கரெக்டாக இருக்கா, இல்லை ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருக்கோமா, இல்லை ஏதாவது உடனே சேஞ்ச் பண்ணால் உடனே சேஞ்ச் பண்ணிவிட்டு தென் எல்லாம் ஃபோட்டோ இந்த இடத்துல ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர்னு இருக்கும். ஃபோட்டோ நல்லா தெளிவாக விசிபிளாக இருக்கான்றதை செக் பண்ணிவிட்டு சிக்னேச்சர் இந்த மாதிரி ஹரிசாண்டலாக இருக்கான்றதை செக் பண்ணிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுங்க. சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி டிக்ளரேஷன் வரும். டிக்ளரேஷன் நான் கொடுத்த டீட்டெயில்ஸ் எல்லாமே ஐ அக்ரி கொடுத்துட்டு கேப்சாவை இதில் என்டர் பண்ணுங்க. என்டர் பண்ணதுக்கப்புறமா சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுங்க. இதில் நீங்கள் ஃபீஸ் பே பண்ண வேண்டியவங்களா இருந்தீங்கன்னா ஃபீஸ் யாரெல்லாம் பே பண்ணணும்னா 100 rupees, யாரெல்லாம் பே பண்ணணும்னா மெயில் கேண்டிடேட். எந்த கேண்டிடேட்னா மெயில், ஜென்ரல், ஓபிசி, இடபிள்யூஎஸ் இந்த 3 கேட்டகரியில் உள்ள மெயில் கேண்டிடேட் மட்டும்தான் ஃபீஸ் பே பண்ணணும். மற்ற யாரும் ஃபீஸ் பே பண்ண வேண்டாம். விமன் கேண்டிடேட் எந்த கேட்டகரினால ஃபீஸ் பே பண்ண வேண்டாம். எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி, எக்ஸ் சர்வீஸ்மேன் கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா மெயில் அண்ட் ஃபீமேல் ஃபீஸ் பே பண்ண வேண்டாம். இந்த 3 கேட்டகரியில் உள்ள மெயில் கேண்டிடேட் மட்டும் தான் ஃபீஸ் பே பண்ணணும். அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்தோன்னே ஃபீஸ் பே பண்ண வேண்டிய ஒரு பாப்பப் வரும். அதை கிளிக் பண்ணி யூபிஐ மூலமாவோ நெட் பேங்கிங் மூலமாவோ கார்டை வச்சோ ஃபீஸ் வந்து பே பண்ணிங்க. மற்றவங்க யாரும் ஃபீஸ் பே பண்ண வேண்டாம். டேரெக்டாக உங்களுக்கு ஃபார்ம் வந்து சப்மிட்ன்றதை காட்டும். ஓகேவா? சப்மிட்ன்றது காட்டினதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா தென் உங்களோட அப்ளிகேஷன்ஸ் சப்மிட்னு கொடுத்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு நீங்கள் அகைன் இந்த வெப்சைட்டுக்கு உங்களோட டேஷ்போர்டுக்கு வந்தீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷனில் இந்த மாதிரி பிரிண்ட்ன்றதை காட்டும். சிஜிஎல் இருக்கா, சிஜிஎல் 2024 இருக்கும். அதில் பிரிண்ட் இருக்கும். அந்த பிரிண்ட்டை கிளிக் பண்ணி உங்களுடைய ஃபார்மை நீங்கள் வந்து பிரிண்ட் அவுட் வந்து எடுத்துக்கிட முடியும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இதை கிளிக் பண்ணி உங்கள் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் நீங்கள் பார்க்கணும். மை அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா அதில் ப்ரொவிஷனலி அக்செப்டட்னு தான் இருக்கும். ப்ரொவிஷனலி இப்போதைக்கு அக்செப்ட் பண்ணிருக்கோன்றது மட்டும் தான் இருக்கும். அண்ட் அப்ளிகேஷன் ரிசீவ் கண்டென்ட் நாட் வெரிஃபைடுன்னு தான் நீங்கள் ஒரு பிரிண்ட் அவுட் எடுக்கிறீங்க தெரியுமா, அப்ளை பண்ணி முடிச்சோன்னே ஃபீஸ் பே பண்ணி இல்லைனா ஃபீஸ் பே பண்ண வேண்டாதவங்க பே பண்ணாமல் சப்மிட் பண்ணி முடிச்சோன்னா பிரிண்ட் அவுட் எடுக்கிறீங்களா, அந்த பிரிண்ட் அவுட்டோட டாப்பில் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ரிசீவ்ட் கண்டென்ட் நாட் வெரிஃபைடுன்னு தான் இருக்கும். இதை பற்றி நீங்கள் ஒரி பண்ண வேண்டாம். ஃபார்ம் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, அக்செப்ட் பண்ணல, என்ன பண்ணுறதுலாம் ஒரி பண்ண வேண்டாம். கண்டென்ட் நாட் வெரிஃபைட்னா என்ன அர்த்தம்னா கண்டென்ட்ங்கிறது நீங்கள் கொடுத்த டீட்டெயில்ஸ், அந்த டீட்டெயில்ஸை இன்னும் வெரிஃபை பண்ணலை. அது வந்து டிவி டைம் தான் பண்ணுவாங்க. அதனால நீங்கள் இதை பற்றி ஒரி பண்ண வேண்டாம். ஃபார்மை சப்மிட் பண்ணிட்டீங்களா, சக்ஸஸ்ஃபுல்லாக சப்மிட் பண்ணிட்டீங்களா, இதில் உங்களோட அப்ளிகேஷனில் வந்து நம்மளோட ஃபார்மை அப்ளை பண்ணிட்டோம் இருக்குல்ல, திரும்ப அப்ளை பண்ணுற மாதிரி இல்லைல்ல, அப்போ நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டீங்கன்னு தான் அர்த்தம். ஓகேவா? கண்டென்ட் நாட் வெரிஃபைடுங்கிறது நீங்கள் கொடுத்த டாக்குமெண்டோட டீட்டெயில்ஸை நான் இன்னும் வெரிஃபை பண்ணல, அது டிவி டைம் பண்ணுவோம் அப்படின்னு தான் எல்லாருக்கும் இருக்கும். கண்டென்ட் நாட் வெரிஃபைடுங்கிறது நீங்கள் கொடுத்த டீட்டெயில்ஸை நாங்கள் இன்னும் வெரிஃபை பண்ணலாங்கிறதுக்காக அர்த்தம் தான், தவிர உங்கள் ஃபார்மை அக்செப்ட் பண்ணலன்றது இல்லை. ஓகேவா? உங்களுக்கு ஏதாவது இஷ்யூ டவுட் இருந்தால் கட்டாயம் கமெண்ட் செக்ஷன்லையும் மெயில் ஐடியிலையுமே கேளுங்க. கண்டென்ட் நாட் வெரிஃபைடு இருக்குன்றதெல்லாம் பற்றி ஒரி பண்ண வேண்டாம். ஃபார்ம் அப்ளிகேஷன் ரிசீவ்டுன்னு இருக்கா உங்கள் பிரிண்ட் அவுட்டில், சூப்பர், நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்க, ப்ரொவிஷனலி அக்செப்டன் தான் எல்லாருக்கும், அதை பற்றி ஒரி பண்ண வேண்டாம். ஓகேவா? இப்படி தான் நீங்கள் இந்த எக்ஸாம்க்கு அப்ளை பண்ணணும். இந்த எக்ஸாம்ஸ்க்கான கிளாஸஸ் பார்த்தீங்கன்னா நம்ம கவர்மெண்ட் எக்ஸாம் ஆஸ்பிரண்ட் ஆப்பில் அவைலபிளாக இருக்குது. இமீடியட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த கோடை யூஸ் பண்ணி பெஸ்ட் கிளாஸஸாக இந்த சிஜிஎல் எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இந்த கிளாஸஸ் கட்டாயமாக இருக்கும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். எக்ஸாம் ரிலேட்டட் அப்டேட்ஸ், டிப்ஸ் எல்லாமே கட்டாயம் ஷேர் பண்ணுவோம். உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். இந்த வீடியோவை கட்டாயம் நிறைய பேர் ஷேர் பண்ணி எக்ஸாம்ஸ்க்கு இமீடியட்டாக அப்ளை பண்ண சொல்லுங்கள். ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட் செக்ஷனையும் மெயில் ஐடியும் உங்கள் டவுட் வந்து கேளுங்க. ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஆல் தி பெஸ்ட். லாஸ்ட் டேட்டு July 24th, அது வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க, இமீடியட்டாக அப்ளை பண்ணுங்க. தேங்க்யூ அண்ட் ஆல் தி பெஸ்ட்.